ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம கில்லர் பாராடாக்ஸோட 7வது எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல இப்ப அப்படியே காண தான் காட்டுறாங்க. ஹீரோ வெளியே எனக்கு பயமா இருக்குடா ராபின்னு சொல்லி அழுதுட்டு இருந்திருப்பானே, அந்த டைம்ல கூட யாரோ சுடுற சத்தம் கேட்டிருக்கும்ல, அது வேற யாரும் கிடையாது, கானு தான். அவன் கையில ஒரு கன்னை வச்சுட்டு இருந்திருக்கான். அந்த கன்னை வச்சு இப்ப அந்த சேர்மனோட ஆளுங்கள்ல ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான். மத்தவனுங்க கன் இருக்கிறது தெரிஞ்சதும் பயப்பட ஆரம்பிச்சிடறானுங்க. கானு, ஏன்டா டேய், இன்னும் இதுல 5 புல்லட் இருக்கு, தைரியம் இருக்கிறவன் மட்டும் முன்னாடி வாங்கடான்னு சொல்றான். இவங்களும் பயந்து பயந்து கான் கூட சண்டை போடுறானுங்க. கானுக்கு எக்கச்சக்கமான அடி உழுது, இருந்தாலும் அந்த கன் இருக்கிறதால தப்பிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கானுக்கு புல்லட் எல்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் கத்தி வேற கிடைச்சிருதா, அந்த கத்தியை வச்சு அவனுங்க எல்லாரையும் குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரையும் கொன்னுடுறான். கடைசியா விட்டு வச்ச அந்த ஆளை வச்சு சேர்மனுக்கு கால் பண்ணி நாங்க சண்டை போட்டோம் ஆனா தோத்துட்டோம்னு சொல்ல வைக்கிறான். சேர்மனும் போனை கட் பண்றான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கானும், யாரா நீங்க, எதுக்காகடா என்ன பிடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னு கேட்க, அவனும் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சேர்மனுடைய பேத்தியை தான் நீ கொலை பண்ணிட்ட, அதனால அவரு உன்னை உயிரோட புடிச்சிட்டு வர சொல்லி தான் எங்களை அமிச்சாருன்னு சொல்றான். எது அந்த ஒழுங்கா படமே வரைய தெரியாதுன்னு சொன்னாலே அந்த பொண்ணா? அவ பேரு கூட ஜீசு தானே? ஓ, அவளை கொன்னதுக்கு தான் நீங்க என்ன தேடி வந்தீங்களா? சரி, உங்களை அமிச்சது யாருன்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வராங்க. ஆனா அவங்க வர்றதுக்குள்ளேயே எல்லாரும் கதையை முடிச்சுட்டு கான் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்ப அப்படியே ஜாங்கையும் யாங்கையும் தான் காட்டுறாங்க. ஒரு தடவை யாங், நீங்க எதுக்காக போலீஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஜாங்கும், எங்க அப்பா ஒரு போலீஸா இருந்தவர் தான். ஓ, அப்படின்னா உங்க அப்பாவை பார்த்து தான் நீங்க போலீஸ் ஆகணும்னு நினைச்சீங்களா? அவர்தான் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் போல? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எங்க அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போலீஸ் ஆனேன்னு சொல்லி அவருடைய கதையை சொல்றாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஜாங்கோடைய அப்பா ஜாங் மேல பாசத்தை காட்டினதே கிடையாது. ஜாங்க பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கூட பண்ணது இல்லைன்னா பாத்துக்கங்களேன். இவர் வேலைன்னு இருக்கிறதால வீட்டுக்கு கூட போக மாட்டாரு. அதனால ஜாங்கு தான் சாப்பாடு துணின்னு எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஜாங்குக்கு அவங்க அப்பா கூட இருக்கிற ஒரே தொடர்பு இந்த துணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, லஞ்ச் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது மட்டும்தான். ஒரு நாள் அவங்க அப்பா இல்லாத டைம்ல கபோர்டை ஓபன் பண்ணி அது உள்ள இருக்கிற ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம் அங்க வந்த ஜாங்கோடைய அப்பா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என் கபோர்டை நான் இல்லாத டைம்ல ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கியா, என்ன திருட பாக்குறியா, இப்ப நீ திருடன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி பயங்கரமா பிடிச்சி கத்திருப்பாரு. வேலையில ஏதாச்சும் கடுப்பா இருந்தாருன்னா மொத்த கோவத்தை எடுத்துட்டு வந்து ஜாங் மேலதான் இறக்குவாரு. நல்ல மூட்ல இருந்தாலுமே ஜாங்க ஒரு மாதிரி புள்ளி பண்ணி தான் ரசிச்சிட்டு இருப்பாரு. ஜாங்க பயமுறுத்தி மன்னிப்பு கேட்க வைக்கிறதுனா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் போல. இப்படியே எல்லா தடவையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு தடவை ஜாங்க அவங்க அப்பா சொல்ற மாதிரி மன்னிப்பு கேட்காம அமைதியா நின்னுட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் என்னுடைய லைஃப்ல நான் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டேன்னு இப்ப யாங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. யாங் இதை கேட்டதும், ஏதோ முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களா, அது என்ன சார்னு கேக்குறாரு. ஒருத்தவங்க உங்ககிட்ட அவங்களுடைய அதிகாரத்தை காட்டுறாங்கன்னா நீ அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ரியாக்ஷனை கொடுக்கவே கூடாது. நான் அன்னைக்கு எங்க அப்பா மன்னிப்பு கேட்க சொன்னப்ப கேட்காம இருந்தேன். அவர் அன்னைக்கு எதிர்பார்த்த ரியாக்ஷனை நான் கொடுக்காததுனாலயோ என்னமோ என்ன அதுக்கப்புறம் அவர் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அப்படியே பிரசன்ட்ல ஜாங்க தான் காட்டுறாங்க. ஜாங் ரெக்ஸ ஒரு ஷெல்டருக்கு கூட்டு வந்திருக்காரு. இங்க ரெக்ஸுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து டெஸ்ட் வச்சு ரிசல்ட் எல்லாம் பார்ப்பாங்க. அதோட முடிவுல கடைசியா ரெக்ஸ் அக்ரஷனான நாய் கிடையாது, ஒரு சாந்தமான நாய் தான் சொல்லி அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ரெக்ஸுக்காக ஒரு புது ஓனரை தேடுவாங்க. அதுக்காக தான் இங்க எடுத்துட்டு வந்து இப்ப ரெக்ஸை விட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஜாங்க அவருடைய பாஸ்ன்னு எல்லாருமே வந்து கான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆளுங்க கூட ஒரு கிளப்ல சண்டை போட்டுருப்பான்ல, அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். அதோடைய ஃபுட்டேஜை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல டேங் அந்த கிளப் உள்ள இருந்து வந்தது, ராபின் அந்த ஆளுங்களோட அந்த இடத்துக்கு வந்ததுன்னு எல்லாமே இருக்கு. இதை பார்த்த ஜாங்குக்கு இவங்க அந்த சேர்மேனை பார்க்கறதுக்கு முன்னாடியே ராபின் போய் பார்த்திருக்கான்ற விஷயம் புரியுது. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் யூஸ் பண்ணி கானை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினதுல கான் ஒரு இடத்துல டாக்ஸில இருந்து இறங்கி போற விஷயம் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கான் இறங்கி போன அந்த இடத்துக்கு போலீஸ் 2 பேர் போயிட்டு கானுடைய போட்டோவை வச்சு எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் போலீஸ் மட்டும் இல்லாம இந்த இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஆளுங்களுமே வந்து விசாரிச்சிருக்கானுங்கன்ற விஷயம் புரியுது. ஆக்சுவலா இப்போ அவனுங்க போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்க அந்த ஏரியால பக்கத்து தெருவுல தான் விசாரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்படி போலீஸும் சரி அந்த சேர்மனுடைய ஆளுங்களும் சரி 2 பேருமே கானை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கிறத கான் அங்கேயே இருக்கிற ஒரு பில்டிங் ரூஃப் டாப்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் கான் இருந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க கான் கொலை பண்ண ஆளுங்க கிட்ட இருந்து வாங்கின அப்பாலஜி லெட்டர் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு கான் எக்கச்சக்கமான கொலைகளை பண்ணிருக்கான்ற விஷயம் புரியுது. அதே நேரம் ஹீரோவும் ராபினும் வேற ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கானுங்க. ஹீரோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையேன்னு பயங்கர பதட்டத்துல இருக்கான். அப்ப ராபின் அங்க வந்து, சரிவா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், நம்ம 2 பேரும் இங்க இருந்து சவுத் சைட் போயிடலாம், ஏன்னா போலீஸ் நம்மள வலை விரிச்சு தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்றான். ஹீரோவும் சவுத் சைடு எங்க போறோம்னு கேட்க, ராபினோ இங்க பாரு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு சரியா, அதோட இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றத நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத, நீ என் கூட வரதானு கேக்குறான். ஹீரோவும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமா அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒருத்தவங்களுடைய ஐடியா கொடுத்து போனை வாங்க பாக்குறானுங்க. ஆனா இப்படி வாங்குறதால ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ராபின் பேரம் பேச ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் நீ பேசினே நான் கிளம்புறேன்ட்டு போன் எடுத்துட்டு போறான். ராபினோ என்கிட்ட இவ்வளவுதாங்க காசு இருக்கு, இதை வச்சுக்கோங்கன்னு
வச்சுட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வரான். அங்க வெளியே நின்னுட்டு இருக்க ஒரு வேன்ல இவனுடைய போட்டோ போட்டு இந்த மாதிரி காணவில்லை, யாராச்சும் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டரை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்டுள்ள இருந்து அவனுடைய அம்மா வராங்க. ஹீரோ உடனே வேனு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போறத பாக்குறான். இவ்வளவு பக்கத்துல அவங்க அம்மா இருந்துமே நேர்ல போய் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறத நினைச்சு பயங்கரமா கண்கலங்கிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போறத பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா விடிய காத்தால இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு டேங்குக்காக தான் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மேனேஜரை தான் காட்டுறாங்க. அவன் பார்க்கிங் லாட்ல அவனுடைய காரை பார்க் பண்ணிட்டு போறான். அப்ப அவனுடைய மொபைலுக்கு ஒரு போன் கால் வருது. காலை பண்ணி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, கானு தான். கான் இப்ப அந்த பார்க்கிங் லாட்ல தான் இருக்கான். கானை பார்த்ததுமே மேனேஜர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அடிக்க போறான். ஆனா கானு கிட்ட வேலைக்கு ஆகுமா? கான் அவனை போட்டு சாத்துன்னு சாத்தி சேர்மேன் எங்க இருக்காருன்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் ஜாங்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க சம்பவம் எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பா இப்ப கான் அந்த சேர்மேனை தான் தேடி போயிருப்பான்ற விஷயத்தை கெஸ் பண்ணிடுறாரு. அதனால சேர்மேனோட இடத்துக்கு போலான்னு சொல்லி மத்த போலீஸுங்களை கன்வின்ஸ் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே ஜாங்கோடைய புது பாஸ் 3 கால் பண்றாரு. ஆனா ஜாங் அவருடைய கால் அட்டன் பண்ண மாட்டாரு. அதே நேரம் கான் சேர்மேனோட இடத்துல தான் இருக்கான். சேர்மேனை கட்டி போட்டு வச்சிருக்கான். சேர்மேன் கூட இருந்த பொண்ணை வச்சு செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு கால் பண்ணி சேர்மேன் தனியா இருக்க விரும்புறாரு. ஒரு 1 ஹவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு மிரட்டி சொல்ல வைக்கிறான். அந்த பொண்ணும் அதே மாதிரி சொல்றா. சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே அவளுக்கு கொஞ்சம் மாத்திரையை கொடுத்து அங்கேயே மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் சேர்மேன் கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமான்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் இந்த சேர்மேன் எப்படியெல்லாம் இருந்திருக்கான்றத காட்டுறாங்க. இந்த சேர்மேன் ரொம்ப பெரிய ஆளு, அரசு அதிகாரிங்க நிறைய பேர் கூட கனெக்ஷன் வச்சிருக்கான். அதனால ஏதாச்சும் ஒரு கேஸ் மூலியமா ஜெயிலுக்கு போனா கூட வெளியே எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான். உள்ள அவன் என்ன கேட்கறானோ அது கிடைக்கும். உள்ள இருக்கிற ஆளுங்களை வச்சே வெளியே என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்வான். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கான் சேர்மேன் கிட்ட பேசிட்டு, ஆமா நான் உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ டெமாலிஷ் பண்ண பில்டிங்னால நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்களாமே. இறந்து போனவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியா? என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா என்னால பார்த்துட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? சரி உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு எப்படியே 9 மணி நியூஸ்ல வந்துருவேன். ஆனா பாவம் அதை பாக்குறதுக்கு நீ தான் இருக்க மாட்டல. நாளைக்கு காலையில உன்னால பாதிக்கப்பட்ட மக்கள் உன்னை நியூஸ்ல பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி எடுத்து குத்துறதுக்காக போறான். அந்த நேரம் அங்க கரெக்டா ஜாங்கும் மத்த போலீஸும் வந்துடுறாங்க. கான் சேர்மனுடைய கழுத்துல கம்பியை வச்சுக்கிட்டு இருக்கான். ஜாங்கும் கான் பக்கம் கண்ணை பிடிச்சிட்டு இருக்காரு. கான் எல்லா எவிடன்ஸோட அவனே சரண்டர் ஆகிறதா சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜாங்கு நான் ஒண்ணு இங்க உன்கிட்ட பேசுறதுக்காக வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல கான் ஒரு நிமிஷம் இரு, நீ கேப்ஸ் உடைய பையன் ஜாங் தானேன்னு கேக்குறான். அந்த நொடிக்கு அப்புறம் தான் கானுக்கு எதிரில இருக்கிற ஆளு ஜாங்ன்றதே ரியலைஸ் ஆகுது. ஆக்சுவலா கானுக்கு ஜாங்க சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஏன்னா கான் ஜாங்கோடைய அப்பா கூட ஒன்னா வேலை செஞ்ச போலீஸ் ஆபீசர் தான். இப்ப கான் ஜாங் கிட்ட, பாருப்பா ஜாங்கே தம்த பையனா இருந்த போலீஸ் ஆயிட்டியா இப்போ? ஆமா என்ன உங்க அப்பாக்கு நான் அப்படி பண்ணதால ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஜாங்குக்கு கோவம் ஏறிட்டே இருக்கு. நேரா கண்ண கானுடைய நெத்திக்கு கொண்டு வராரு. அப்ப கான் சேர்மனுடைய கழுத்துல சொருகி இருந்த கம்பியை எடுக்கிறான். சேர்மனுக்கு எக்கச்சக்கமா பிளட் போக ஆரம்பிச்சிருது. 2 போலீஸ் சேர்மனை காப்பாத்த பாக்குறாங்க. 2 போலீஸ் கானை அரெஸ்ட் பண்றாங்க. ஜாங்குமே கானை சுடல, ஏன்னா 2 போலீஸ் ஜாங்க தடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாங்கோடைய பாஸ் 3 அங்க வந்து ஜாங் கிட்ட, சேர்மன் பொழைச்சிருந்தாருன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நம்மளுடைய என்டையர் இன்வெஸ்டிகேஷன்ல நம்மளுடைய டார்கெட் கான் தானே, அதனால சேர்மனை பத்தி நாம எதுவும் விசாரிக்க வேணாம். அப்படி விசாரிச்சா நம்மளுக்கு தான் எக்ஸ்ட்ரா தலைவலியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜாங் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 3 அவர்கிட்ட, ஆமா உங்க அப்பா குவாங்ஜின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் அவர் அங்க இருக்க வேண்டாம். அவரை போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கான வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஜாங் அங்க இருந்து அனுப்புறாரு. இப்படி இவரு ஜாங்கோடைய அப்பாவை போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணறதா சொன்ன விஷயத்த போலீஸ் கார்ல இருந்த கானு கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். இப்ப அப்படியே டேங்கையும் ராபினையும் தான் காட்டுறாங்க. காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு காருக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ராபின் டேங் கிட்ட அவனுடைய கதையை சொல்றான். ராபினுடைய வீட்டுல திருட வந்த ஒருத்தன் ராபினுடைய அப்பா அம்மா 2 பேருமே கொலை பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ராபின் அந்த டைம்ல தூங்கிட்டு இருந்ததால அவங்களை கொலை பண்ணது யாருன்றது ராபினுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் கூட ஃபியூனரலுக்கு வந்திருந்த யாருக்குமே கிடையாது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் ராபினுக்குள்ள நீதிக்காக போராடணும்ன்ற எண்ணம் வந்திருக்கு. அதனால குண்டா இருந்த அவனுடைய உடம்பையெல்லாம் குறைக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அவனால முடியல. இப்படி அவன் வீக்கா இருந்த காரணத்தால தான் டேங்க மாதிரியான ஒரு ஆளுங்களை கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சிருக்கான். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் டேங்க் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் கானை காட்டுறாங்க. கானை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கான் அவனுடைய கையில இருக்கிற கிளவுஸ கழட்டி, இங்க பாத்தீங்களா என் கை எப்படி இருக்குன்னு, எனக்கு சுகர் இருக்கியா, என் கையில போயிட்டு ஹேண்ட் கஃபை இவ்வளவு டைட்டா போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சீனை போடுறான். போலீஸுமே இவன் இப்படி கை வலிக்குதுன்னு கத்திட்டு இருந்ததால சரி இரு லூஸ் பண்ணி தொலைக்கிறோம்னு சொல்லிட்டு லூஸ் பண்றதுக்காக சாவியை போட்டு ஓபன் பண்றாங்க. அந்த டைமை யூஸ் பண்ண கானு போலீஸ் அட்டாக் பண்ணி ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம டிரைவரை வேற அடிச்சிடறான். அதனால கார் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஒரு கட்டத்துல கவுந்துடுது. ஆனா கான் எப்படியோ மேனேஜ் பண்ணி கார் உள்ள இருந்து வெளியே வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் சேர்மனுடைய ஃபியூனரல்ல தான்
காட்டுறாங்க. அங்க ஜாங்கோடைய பாஸ் 3 இருக்காரு, அதோட அசம்பிளி மேனும் இருக்காரு. இறந்து போன ஆளு சேர்மேன்ல, அது மட்டும் இல்லாம அவரு ரொம்ப பெரிய ஆள் வேற. அதனால தப்பிச்சு போன கானை சீக்கிரமா புடிச்சு இந்த கேஸ குயிக்கா முடிக்க சொல்லி பிரஷர் போடுறாரு. இன்னொரு பக்கம் ஜாங்கும் கான் நேத்து எஸ்கேப் ஆகி போனால, அப்படி அவன் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகி போனதுல 2 போலீஸ் இறந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தருடைய ஃபியூனரல்ல தான் இப்ப ஜாங் இருக்காரு. ஜாங் கான் மேல செம்ம கோவத்துல வேற இருக்காரு. இப்ப அப்படியே டேங்கையும் ராபினையும் காட்ட 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப டேங் ராபின் கிட்ட சரி இந்த காருக்கு மத்த விஷயத்து எல்லாத்துக்கும் உனக்கு எப்படி காசு கிடைச்சதுன்னு கேக்குறான். ராபினுமே என் கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நான் வித்துட்டேன் டேங்க்னு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்ப நியூஸ்ல அரெஸ்ட் பண்ண கான் தப்பிச்சு போன விஷயத்தையும் அவன் தனியா செயல்படல, அவனுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி 2 பேரோட போட்டோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் வேற யாரும் கிடையாது, டேங்கும் ராபினும் தான். இந்த நியூஸை பார்த்ததுமே டேங்குக்கும் ராபினுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அதோட இந்த நியூஸை டேங்கோடைய ஃப்ரெண்டு ஃபேமிலின்னு எல்லாருமே பாக்குறாங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் ராபின் டேங்க் 2 பேருமே வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க நினைச்சது கானை மாட்டி விட்டு எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறது தான். ஆனா இப்ப இவனுங்களையுமே கானு கூட சேர்த்துட்டானுங்க. அதனால ஹீரோ செம்ம கடுப்புல புலம்பிட்டு இருக்கான். ராபினோ இங்க பாரு டேங்க், என் கிட்ட ஒரு யோசனை இருக்கு சரியா, நாம 2 பேருமே வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிடலாம்னு சொல்றான். எப்படின்னு கேட்டா போட்ல தப்பிச்சு போறதா சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கான் வழக்கம் போல வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய கை இருக்கிற நிலைமைய பாக்குறான். இது வரைக்கும் அவனுடைய கை இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. தோலெல்லாம் கையில பிச்சாலே வருது. ஆனா என்னமோ கான் வலிக்காத மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் ராபின் கண்ட்ரி விட்டு போறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து மீட் பண்றான். இந்த ஆளு ஒரு டாக்டரா இருக்கான். ஆனா டாக்டர் மட்டும் கிடையாது, போலி பாஸ்போர்ட் மூலியமா நிறைய பேரை கண்ட்ரி விட்டு கண்ட்ரி அனுப்புறது தான் இந்த ஆளுடைய வேலையே. ராபினை பார்த்ததுமே நீ தான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னல, இங்க எதுக்காக வந்தன்னு கேக்குறான். ராபினோ நான் உனக்கு எவ்வளவு விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறமா 2 பேர் கூட சேர்ந்து எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறானுங்கன்ற விஷயத்த மேப்பை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு ஸ்பீட் போட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஒரேடியா போறது, அப்படி இல்லையா இங்க இருந்து இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி அந்த இடத்துல இருந்து தான் இங்க போக முடியும். 2 வழியில போனாலுமே கிட்டத்தட்ட எக்ஸ்பென்சிவான ரேட்னு தான் சொல்றானுங்க. ராபின் ஹீரோ கிட்ட நீ என்ன சொல்றன்னு கேக்குறான். ஹீரோவும் காசு கொடுக்க போறது நீ தானே, நீயே முடிவெடுத்துக்கோன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே ஜாங்க காட்ட ஜாங்குக்கு அவங்க அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி அவங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா இல்ல நிறுத்திக்கலாமான்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்காக தான் இப்ப மறுபடியும் கால் பண்ணி ஜாங் கிட்ட ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து என்னதான் ஜாங்குக்கு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்கல அப்படின்னாலும் அவரோட அப்பா இல்ல, அதனால அவங்க அப்பாவுடைய விஷயம்னு வந்தாலே ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுறாரு. இப்ப கூட ரொம்ப நேரமா யோசிச்சு ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் கான் ஒரு ட்ரக்ல அவனுடைய போன் ஆன் பண்ணி போட்டு விட்டுறான். இவனுடைய போனை ட்ராக் பண்ணிட்டு இருந்த போலீஸும் அந்த ட்ரக்கை சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் அவங்கள திசை திருப்பி இருக்காங்கன்ற விஷயமே உங்களுக்கு புரியுது. கானும் குப்பை தொட்டியாண்ட இருக்கிற கோட்டு கேப் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு கடையை பாக்குறான். அந்த கடைக்கு வெளியில சூப்பரா ஒரு கோட்டு தொங்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் கான் சும்மா இருப்பானா, நேரா போயிட்டு ஆள் இல்லாத நேரத்துல அந்த கோட்டை ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ராபின் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது. என்னடான்னு எடுத்து பார்த்தா பேசுறது கானு. ராபினும் கானும் கொஞ்சம் வருஷம் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சவங்க தானே, அதனால ராபின் அடுத்து என்ன பண்ணுவான்றது கானுக்கு நல்லாவே தெரியும். அதனால ராபின் போய் பார்த்தா அதே டாக்டரை மீட் பண்ணி அவனை அடிச்சு எல்லா உண்மையும் வாங்கிடுறான். அதோட அவனுடைய போன்ல இருந்து தான் இப்ப கால் பண்ணிட்டு இருக்கான். நான் ராபினே யார் என்று தெரிகிறதா? ஆமா எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? நம்ம எல்லாரையும் இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்கு, நம்ம எல்லாம் ஒரு கூட்டணிப்பா இப்ப. அப்புறம் நீ எங்க போயிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம். ஓசன்ல இருக்கிற அந்த ஃபேக்டரிக்கு வந்துரு, எங்க இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த புக் இன்னமும் என் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். கட் பண்ணதும் டேங்க் ராபின் கிட்ட யார் போன் பண்ணதுன்னு கேட்க ராபின் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கான் போன் பண்ண விஷயத்த மறைச்சிடறான். இப்படியே ராபின் டேங்க கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வரான். அங்க வந்ததும் டேங்க் கிட்ட இதுக்கப்புறம் இந்த காரை வச்சுட்டு ஹைவேஸ்ல போறது ரிஸ்க்னு சொல்லி டேங்க ஒரு வேனை பிடிச்சி கொரியாங் போர்ட்டுக்கு போக சொல்றான். டேங்க் உடனே அப்ப நீ என் கூட வரலையான்னு கேட்க ராபினோ இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா போறது ரிஸ்க் தான் புரியுதா, அதனால நான் ஏதாச்சும் பஸ் ரூட்ல வர முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு பஸ் ரூட்டை பத்தி விசாரிக்கிறதுக்காக வெளியே போறான். அவன் போனதுமே டேங்க் ராபின் எங்க இருக்கான்ற லொகேஷனை ட்ராக் பண்றதுக்காக ராபினுடைய மொபைல்ல ஒரு லொகேஷன் ட்ராக்கர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறமா டேங்க் அங்க இருந்து ராபின் சொன்ன அந்த இடத்துக்கு கிளம்புறான். ராபினுமே பஸ்ல ஏறி வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்படியே டேங்க் ராபின் சொன்ன இடத்துக்கு வந்துடுறான். அங்க ராபினுடைய ஆள் ஒருத்தன் டேங்குக்கு ஒரு புது பாஸ்போர்ட் கொடுக்குறான். டேங்க் உடனே என்ன ஒரு பாஸ்போர்ட் இருக்கு, இன்னொன்னு எங்களுக்கு வேணுமேனு கேட்க அந்த ஆளு டேங்க் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நம்ம போறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு, இருட்டினதுக்கு அப்புறமா தான் கிளம்புவோம், அதனால அங்க போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டேங்க் ஒன்னும் புரியாம போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பாஸ்போர்ட்டை உள்ள வைக்கலான்னு பேக் ஓபன் பண்ண அது உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர் இதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா ராபின் இவனுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே
சொன்னதுமே டேங்குக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆனா என்ன எழுதி இருக்குன்ற விஷயத்த காட்டல. அதே நேரம் ராபின் கான் சொன்ன இடத்துக்கு போகாம நேரா வந்து ஜாங்க மீட் பண்றான். கான் எங்க இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்றான். ஜாங் இவன் மேல செம கடுப்புல இருக்காரு. அதனால அவன் கிட்ட நீ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு எதுக்காக போன, இந்த மழுப்புற வேலையெல்லாம் இல்லாம ஒழுங்கா பதில் சொல்லுன்னு கேக்குறாரு. ராபினும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி கானை புடிக்கலான்னு தான் போனேன். கானை புடிக்கலான்னு போனியா? அவனை தேடி கண்டுபிடிச்சு பிடிக்கிறதுக்கு நீ யாரா? கானையும் டேங்கையும் கொலை பண்றதுக்காகவே யூஸ் பண்ணவன் நீ. உன்னோட இந்த முட்டாள்தனமான வேலையால எவ்வளவு பேர் செத்துருக்காங்க தெரியுமான்னு கத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜாங்கோடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் இருக்காங்க. அப்ப யாரோ பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பாக்குறாங்க, கதவு லாக் ஆயிருக்கு. ஒன்னும் புரியாம அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா டேபிள் மேல ஒரு பூங்கொத்து இருக்கு. ஜாங்கு தான் வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா அங்க இருந்தது ஜாங் கிடையாது, கான். ஜாங்கோடைய அம்மாக்கு மாத்திரையை கொடுத்து அவங்கள அன்கான்சியஸ் ஆக்கிட்டு சேர்ல உட்காந்துட்டு ஜாங்கோடைய அப்பாவே பார்த்துட்டு இருக்கான். அதே நேரம் ஜாங் உனக்கு என்னதாண்டா வேணும்னு சொல்லி ராபின் கிட்ட கேட்க, ராபினோ கானை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அவன் எங்க இருக்கான்ற லொகேஷன் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எனக்கு கோஆபரேட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அவன் இருக்கிற லொகேஷனை உங்களுக்கு இப்பயே சொல்றேன்னு சொல்றான். ஆனா ஜாங் என்ன பார்த்தா என்ன உன்னுடைய தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கான்னு ராபின் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு மறுபடியும் முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்ததுமே அங்க இருந்து அதிர்ச்சியா கிளம்பி போறாரு. இப்ப அப்படியே ரெக்ஸா தான் காட்டுறாங்க. ரெக்ஸ வாங்குறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க போல. ரெக்ஸ் கழுத்துல இருந்த செயின் அவுத்து விடுறாங்க. எதிரில இருந்த லேடியும் இங்க வாடா செல்லன்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா ரெக்ஸோடைய கண்ணுக்கு அந்த லேடி இவனுடைய பழைய ஓனர் இருந்தாங்கல்ல, அந்த கண் தெரியாத லேடி, அந்த லேடி மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தெரிஞ்சதும் ரெக்ஸ் வேகமா போயிட்டு அந்த லேடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். நல்ல வேலை மவுத் கார்டு போட்டிருந்ததால அந்த லேடிக்கு எதுவும் ஆகல. ட்ரைனர்ஸுமே வந்து ரெக்ஸ புடிச்சிடுறாங்க. நம்ம ஆளு ஜாங்க தவிர மத்த யாருக்கிட்டையும் அமைதியா இருக்க மாட்டான் போல. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.